ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் ரெண்டாவது இயல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ரெண்டாவது இயல் பார்க்கலாம். இயல் 2ல் என்னென்ன லெசன் முதல்ல இருக்குன்னு பார்த்துக்கலாம். சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் பார்க்கலாம். சிலப்பதிகார அடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதுங்கிற லைனும், அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங் லைன் ஸ்டார்ட் ஆகும் அந்த பாடலில். சிலப்பதிகார அடிகள் இதெல்லாம். சொல்லும் பொருளும். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், மேருனா இமயமலை, அலினா கருணை, பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில். ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யார்னா சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாருன்னா சோழ மன்னன். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் என சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது? சேர மரபு. இது வந்து இளங்கோவடிகள் வந்து சோழ மன்னனை பற்றி தான் பாட்டு எழுதியிருக்காரு, ஆனால் அவர் வந்து சேர மரபு. இந்த கொஷின் கன்ஃபியூஸ் ஆகும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. சோழனை பற்றி எழுதியிருக்காரு, ஆனால் அவர் வந்து சேர மரபு தான். இளங்கோவடிகள் சேர மரபு தான். இவர் சேர மரபுன்னு சொல்கிறது எதுனா சிலப்பதிகார பதிகம். இளங்கோவடிகள் காலம் 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் எக்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் வந்து 50 காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் போற்றப்படுகிறது? முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இன்னும் 10th 11th 10th போகிற புக்கிலலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. 6th லெவலில் இவ்வளோ பேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இந்த லெசன் அவ்வளோதான். அடுத்த லெசன் வந்து காணி நிலம். காணி நிலத்தோட ஆசிரியர் வந்து பாரதியார். சொல்லும் பொருளும். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம், உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். எட்டயபுர மன்னரால் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டார்? பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். எட்டயபுர மன்னர் தான் பாரதியாரை பாரதின்ற பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருப்பார். இதே மாதிரி பாரதிங்கிற பட்டம் வாங்கின இன்னொருத்தர் யாருன்னா சோமசுந்தர பாரதியார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யார்? பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. 6th இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் அவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். காணி நிலம் எத்தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில். அந்த இதோட பாடல் வரிகளில் இருக்க கொஷின். முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்குது, தூய நிறத்தில் மாடங்கள் இருக்குது, சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வீசுது. நெக்ஸ்ட் லெசன். சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலுக்கு பெயர் என்னன்னா வலசை போதல். பெரும்பாலும் எப்பறவைகள் வலசை போகின்றன? நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகின்றன. பறவைகள் எவற்றிற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெட்ப நிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காகலாம் தான் இடம்பெயர்கின்றன. பறவைகள் எவற்றை அடிப்படையாக கொண்டே இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இடம்பெயர்கின்றன. பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. இது கூற்றில் கொடுத்து கூட கேட்கலாம், எந்த திசைன்னு. பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. கீழேருந்து மேலேயும் லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடும் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? இதில் ஏதாவது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து கூட எது தவறானது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் யாவை? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல், ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றுதல், இதெல்லாம் நடக்குது வலசை போதல் காரணமாக. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்? 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் இப்பாடலடிகள் எதனை குறிப்பிடுகின்றன? பறவைகள் வலசை போகிறது தான் குறிப்பிடுது இந்த பாட்டு வரிகள். ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு எப்பறவைகள் வருவது தற்போது ஆய்வின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கால் நாரைகள் வந்துகிட்டு இருக்கு தமிழகத்திற்கு ஐரோப்பாவிலிருந்து, அது வந்து இப்போ உறுதிப்படுத்திருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்வது தமிழ்நாடு தான். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி.
சிட்டுக்குருவியின் உடல் அமைப்புகள். ஆண்குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆண்குருவியின் உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண்குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு. பெண்குருவினா மங்கிய பழுப்பு, ஆண்குருவினா அடர் பழுப்பு. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சேர்ந்தது. அது கூடு கட்டும் போது சத்தம் போட்டுக்கிட்டே கூடு கட்டும். சிட்டுக்குருவிகள் எத்தனை முட்டைகள் வரை இடும்? 3 முதல் 6 முட்டைகள் இடும். எத்தனை நாட்கள் அடை காக்கும் சிட்டுக்குருவிகள்? 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். எந்த பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன? துருவ பகுதியை தவிர எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி இருக்கு. இமயமலை தொடரின் எத்தனை மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன? 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழுது இமயமலையில். சிட்டுக்குருவிகளின் வாழ்நாள் காலம் 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார்? பாரதியார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் டாக்டர் சலீம் அலி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுனா கப்பல் பறவை. கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரை இறங்காமல் பறக்கும்? 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் தரை இறங்காமல். கப்பல் பறவையின் வேறு பெயர்கள். கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார்? டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்போனா மார்ச் 20. நெக்ஸ்ட்டு கிழவனும் கடலும் லெசன். தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட படக்கதை கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? 1954. கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? எர்னஸ்ட் ஹெமிங்வே. இதில் இவ்வளோதான் கொஷின்ஸு. இலக்கணம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவை 2 வகைப்படும். அவை முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பதால் இவை முதல் எழுத்துக்கள் எனப்படுகிறது. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதுனால அதெல்லாம் முதல் எழுத்துக்கள் எனப்படுகிறது. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அது உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். மெய்யெழுத்துக்களுக்கும் உயிரெழுத்துக்களுக்கும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் பிறப்பது உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்களின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்திற்கு வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எதுனா ஆயுத எழுத்து. தனித்து இயங்காது. நெக்ஸ்ட் திருக்குறள். அறநூல்களுள் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது என்னுள் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் யார்னா திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப் புலவர், பொய்யில் புலவர். இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திருக்குறளுக்காகவே டெய்லி தினம் ஒரு குறள்னு ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அந்த ஷார்ட்ஸை பாருங்கள். இல்லை, அதனால தான் திருக்குறள் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு திருக்குறள் எத்தனை பிரிவுகளை கொண்டது? அவை 3 பிரிவுகளை கொண்டது. அறம், பொருள், இன்பம். திருக்குறள் 10 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை குறட்பாக்கள் உள்ளன? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. 133 அதிகாரங்கள், 1330 குறட்கள் உள்ளன. திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 100க்கும் மேற்பட்ட மொழிகள். இது ஹையர் ஸ்டடீஸில் 107 கொடுத்துருக்காங்க. 107 மொழிகளில். கலைச்சொல் அறிவோம். கண்டம், காண்டினென்ட். வலசை, மைக்ரேஷன். தட்பவெப்பநிலை, கிளைமேட். புகலிடம், சாங்சுவரி. வானிலை, வெதர். புவியீர்ப்பு புலம், கிராவிஷனல் ஃபீல்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2வது இயல் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட் இயல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு இயல் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3 இயலும் சேர்த்து ஒரு டேர்ம் ஃபுல்லாக டெஸ்ட்டாக ஒரு 200 கொஷின் அந்த மாதிரி டெஸ்ட்டு போடலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.